iPhone 14 சீரிஸில் எவ்வளோ எம்ஏஹெச்க்கான பேட்டரி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? சரி விட்டுருங்க. iPhone 14 சீரிஸில் எத்தனை ஜிபிக்கான RAM கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆப்பில் எப்பயுமே இதெல்லாம் ரொம்பவே சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஆப்போட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணாலும், ஆப்போட லான்ச் விண்டோ போய் நீங்கள் பார்த்தாலும், அந்த ஃபோன்ஸில் எத்தனை எம்ஏஹெச்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஜிபி RAM வருதுங்கிறத மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இருந்தாலும் ஆப்போட ஒரு ஃபோன்ஸும் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் அந்த பேட்டரி எம்ஏஹெச்சை கண்டுபிடிச்சி ராமை கண்டுபிடிச்சி வெளியே விட்டுருவாங்க. இப்போ iPhone 14 சீரிஸில் கொடுத்துருக்கிற ராமை பற்றி, பேட்டரி எம்ஏஹெச்சை பற்றின லீக்ஸ் எல்லாமே இப்போ வெளியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறதா இருந்தால் மெயினாக நோட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா RAM தான் நோட் பண்ணுவேன். ப்ராசஸரை கூட நம்ம மறந்துடுவோம். டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான் பார்ப்பாங்க. நார்மலான பீப்புள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்ஸில் எவ்வளோ ஜிபி RAM இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. 8 ஜிபி RAM 12 ஜிபி RAM இருந்தால் தான் ஃபோனு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ஃபோன்ஸை வாங்குவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா RAM பார்த்து தான் ஒரு ஃபோனே வாங்குவோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் எத்தனை எம்ஏஹெச்க்கான பேட்டரி இருக்குதுன்னு பார்த்து தான் வாங்குவோம். ஏன்னா ஃபோனில் பேட்டரி லைஃப் தான் ரொம்பவே முக்கியம். ஒரு 4000 எம்ஏஹெச் இல்லாட்டி 4500 எம்ஏஹெச் 5000 எம்ஏஹெச் 6000 எம்ஏஹெச் இருக்கிற ஃபோன்ஸ் தான் வாங்குவோம். சாம்சங் பார்த்தீங்கன்னா 7000 எம்ஏஹெச் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 20000 எம்ஏஹெச் இருக்கிற ஃபோன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் அது இந்தியாவில் வந்தது கிடையாது. இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஃபோன்ஸ் வாங்கும்போது நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற ராமும் பேட்டரி எம்ஏஹெச்சும் தான் நம்ம மெயினாக நோட் பண்ணுவோம். ஆனால் ஆப்பிள் ஐஃபோன்ஸ்னு வந்துட்டால் அந்த ஃபோன்ஸில் இருக்கிற பேட்டரி பற்றி ஒரு டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரியாது. அந்த ஃபோனில் எவ்வளோ ஜிபி RAM வருதுங்கிறதும் நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவே சீக்ரெட்டாக தான் ஆப்பிள் எப்பயுமே இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆப்பிள் ஒவ்வொரு ஃபோனை லான்ச் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் இயர் ஃபோனில் இருந்து இத்தனை % பெட்டர் பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ராமோட விஷயத்தில் வந்தாலும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோனில் இருந்து இத்தனை % பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு மட்டும்தான் ஆப்பிள் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன்ஸில் இருக்கிற எம்ஏஹெச்சை பற்றியோ ராமை பற்றியோ வெளியே சொல்லாமல் இருந்தாலும் ஆப்பிளோட ஒவ்வொரு சீரிஸும் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபோன்ஸில் இருக்கிற பேட்டரி எம்ஏஹெச்சை பற்றியும் ராமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 14 சீரிஸில் கொடுத்துருக்கிற பேட்டரி எம்ஏஹெச்சை பற்றியும் ராமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வெளியே வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி iPhone போன வருஷம் லான்ச் பண்ண iPhone 13 சீரிஸில் எத்தனை எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். iPhone 13 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணாங்க. iPhone 13, iPhone 13 mini, iPhone 13 Pro, iPhone 13 Pro Max. iPhone 13 மினியில் பார்த்தீங்கன்னா 2406 எம்ஏஹெச்க்கான பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. iPhone 13 பார்த்தீங்கன்னா 3227 எம்ஏஹெச்க்கான பேட்டரி தான் வருது. iPhone 13 Proவில் பார்த்தீங்கன்னா 3095 எம்ஏஹெச்க்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. iPhone 13 Pro Maxயில் பார்த்தீங்கன்னா 4325 எம்ஏஹெச்க்கான பேட்டரி தான் வருது. iPhone 14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 4 ஃபோன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மினி வேரியண்ட் கிடையாது. iPhone 14, 14 Plus, iPhone 14 Pro, iPhone 14 Pro Max. இதில் iPhone 14ல் பார்த்தீங்கன்னா 3279 எம்ஏஹெச்க்கான பேட்டரி தான் வருது. iPhone 14 Plusல் பார்த்தீங்கன்னா 4325 எம்ஏஹெச்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. iPhone 14 Proவில் பார்த்தீங்கன்னா 3200 எம்ஏஹெச்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. iPhone 14 Pro Maxயில் பார்த்தீங்கன்னா 4323 எம்ஏஹெச்க்கான பேட்டரி தான் வருது. iPhone 13 சீரிஸை கம்பேர் பண்ணும்போது iPhone 14 சீரிஸில் ஸ்லைட்லி பேட்டரி எம்ஏஹெச்சை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் iPhone 14 Pro Maxயில் கொடுத்துருக்கிற பேட்டரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 13 Pro Maxயில் வரதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர ராமை பற்றி பார்க்கலாம். ஆப்பிள் போன வருஷம் லான்ச் பண்ண iPhone 13 mini 13 இந்த 2 ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஜிபி RAM தான் கொடுத்துருந்தாங்க. 13 Pro, 13 Pro Maxயில் பார்த்தீங்கன்னா 6 ஜிபி RAM கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை லான்ச் பண்ண iPhone 14 சீரிஸில் இருக்கிற எல்லா ஃபோன்லையுமே 6 ஜிபி RAM தான் கொடுத்துருக்குறாங்க. iPhone 14ஓட பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு பக்கம் இந்தியாவில் சேல் ஆகுது. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் 6 ஜிபிக்கான RAM தான் இருக்குது. இதே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 12 ஜிபி ராமாவது தருவாங்க இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டால் ஆப்பிளோட அந்த 6 ஜிபி அடிச்சுக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டில் 20 ஜிபி RAM வந்தால் கூட போட்டி போட முடியாது. ஆப்பிளோட 6 ஜிபி RAM இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே வரும். அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா
நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம இன்ஸ்டாகிராம் வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.